ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இன்றைய ஆன்மாவின் ஆகரத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பானவர்களே, ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை குறித்த ஒரு கரிசனை உள்ளவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த உலகத்தை குறித்தே கரிசனை. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இந்த உலகத்தில் நல்லா, அதாவது உலக ஆசாபாசத்தில் ஈடுபட்டு அதில் மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்போதும் அதற்குன்னு கெட்ட வார்த்தை பேசுறது, அதற்காக சினிமா பார்க்கிறது, அதற்காக போதை வசுகளை பயன்படுத்துறது, எதையா ஒன்றை செஞ்சு வாழ்க்கையில சந்தோஷத்தை அது உண்டாக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். அன்பானவர்களே, இந்த மாதிரியான மகிழ்ச்சி எல்லாம் ஒரு மனிதனை நரகத்துக்கு நேராக கொண்டு போவோம். ஆத்மாவை கரைபிடிச்சிடும், ஆத்மாவை கெட்டு போக வைத்து விடும். அப்படின்னா நம்முடைய ஆத்மா ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் அழியாத ஒன்று உண்டு என்றால் அது மனிதனுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் ஜீவ ஆத்மான். அவர் மனுஷனை ஆணும் பெண்ணுமா உண்டாக்கினாரு, அவர்களை தமது சாயலாய் படைத்தாரு, அவர்கள் நாசியிலே அவர் தமது சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்மாவாக மாறினார். சரி, இன்னைக்கு மேட்ருக்கு வருவோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன, மனுஷர் காண வேண்டும் என்று நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னா. மனுஷர் காண வேண்டும் என்று நீங்கள் நிறையா நேரங்களில் நம்முடைய ஆசையெல்லாம் மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க நம்ம பாராட்டணும், மற்றவங்க நம்ம மெச்சிக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நம்ம நிறைய கருத்து செய்கிறோம். 4 பேர் இருக்கும்போது தான் எதையாவது ஒன்று நம்ம கொடுப்போம். 4 பேர் இருக்கும்போது தான் நம்ம சில வார்த்தைகளை பேசுவோம். நான் அதை பண்ணினேன், நான் இன்னாருக்கு கொடுத்தேன், நான் இங்கே இத்தனை மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன், உபவாசம் பண்ணுவேன், நான் மாதத்துக்கு இந்த காரியெல்லாம் சாதனை செய்கிறேன். இப்படி நம்மை நாமே புகழ்ந்து நம்முடைய பெருமைகளை, நம்முடைய தாராள மனப்பான்மையை, அது ஆவிக்குரிய காரியமாக இருக்கட்டும் அல்லது உலக காரியமாக இருக்கட்டும், எதையோ ஒன்று குறித்து நம்ம பேசுகிறோம், செய்கிறோம், சொல்கிறோம். அது எப்படி செய்கிறோங்கிறது தான் முக்கியமானது. அது எப்படி செய்கிறோம், எப்படி பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷர் காண வேண்டும் என்று எதையும் பேசாத, எதையும் செய்யாத, அது உங்கள் வாழ்க்கையில் அது உங்களுக்கு பரலோகத்துக்கு உள்ள பலனை தராது. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியமெல்லாம், நீங்கள் செய்கிற காரியத்துக்கு ஏற்ற பலன் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். பிரியமானவர்களே, நம்மை காண்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறவர், அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். நீங்கள் எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இன்றைய ஆன்மாவின் ஆகாரத்துக்காக தோத்திரம். மனுஷர் காணும் பொருட்டு நாங்கள் எதையும் செய்யாமல், ஆண்டவரே, எங்கள் அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர் பார்க்கும்படிக்கு நாங்கள் எதையும் அனைத்தையும் செய்யும்படிக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.